தனுர் ராசி அல்லது தனுர் லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியும் உங்களுடைய 4ஆம் கேந்திரமான உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு அதிபதியுமான குரு பகவான் வந்து இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த மிதுன ராசியில உங்களுடைய பாதகஸ்தானமாக அது சொல்லப்பட்டாலும் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு நேர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி லக்னத்தையே பார்த்தார். இப்போ அவர் 8ஆம் இடத்துல போறது அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானமே, என்னோட லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவர் வந்து உச்ச பலத்தோட தான் அங்க வந்து உட்கார போறார். ஆனாலுமே 8ஆம் இடத்திற்கு குரு வந்து இந்த அதிசார பயிற்சிங்கிறது ஒரு 50 நாட்கள் போலதான் இருக்க போறது. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்க போறது. அதுக்கப்புறம் அவர் வக்ரகதியில வந்துருவார். இப்போ இந்த வார ஆரம்பத்துல சிம்ம ராசியில உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல இருந்து தான் வந்து சந்திரனுடைய பிரயாணம் அமைகிறது. அதுல ஆரம்பிச்சு விருச்சிகம் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் வரப்போறார். அப்ப இந்த ஒரு வார காலத்துல என்னெல்லாம் மாறுதல்கள் நடக்க போறது எனக்கு அப்படின்னு பார்த்தா, பல பேருக்கு பிரயாணங்களினால் எனக்கு வந்து இது நாள் வரை இருந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது தீரும். நான் ஒரு பிஸ்னஸ்க்காகவோ இல்லாட்டி என்னோட வேலைக்காகவோ ஒரு ட்ரிப்பை எதிர்பார்த்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் அது எடுத்துக்கவே முடியல, நிறைய தடங்கல்கள் வந்தது அப்படின்னா இப்போ டக்குன்னு அது நடக்கும். அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். நிம்மதியாக படுத்து தூங்க முடியும், நல்ல சுகங்களை அனுபவிக்க முடியும். மற்றபடி வந்து உங்களுடைய அந்த அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு குருவனுடைய பார்வை பதியறதுனால அந்த திரிகோணங்களும் இயங்கும். சொத்து பத்துகள் வகையில வந்து உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அது எல்லாமே தீரும்.